பொங்கல், தீபாவளி அப்புறம் நம்ம வீட்டில் நடக்கிற விசேஷ நாட்கள்லாம் நம்ம பரபரப்பாக வேலை பார்த்துட்ருப்போம். அதுவும் பொங்கலுக்கு சொல்லவே வேண்டாம். ஒரு வாரமாகவே நம்மளுக்கு வேலை ரொம்ப ஹெவியாக தான் இருக்கும். நானும் ஒரு 4, 5 நாளாக வீடை க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரியுமா போயிட்டே இருந்துச்சு. பொங்கல் அன்னைக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு வேலை இருந்தது. எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஒரு 2 நாள் பசங்களோட ஜாலியாக விளையாண்டு அந்த மாதிரிலாம் போயிட்டுருந்துச்சு. நம்ம எப்போவும் செய்கிற வேலை தான். ஒன்றும் பெரிய வேலைலாம் இல்லை. எப்போ நம்ம பசங்களுக்கு சமைக்கிறது, நம்ம பிள்ளைங்களுக்கு செய்கிறது இதுதான். ஆனால் விசேஷ நாளில் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும். அந்த மாதிரி தான் தேவையெல்லாம் நேற்று முடிச்சுட்டு பசங்களும் தாம்பரத்துக்கு கிளம்பிட்டாங்க. ரக்ஷன், கிருத்துமா இன்றைக்கி ஸ்கூலு, அதனால் நேற்று சாயந்தரம் போல் கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி எல்லா விசேஷமும் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெஸ்ட்டுன்னு வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் எனக்கு இன்றைக்கி இருந்துச்சு. காலையில் ஒரு வேலையும் இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். தோசை ஊற்றி சாப்பிட்டோம் நாங்கள். அப்புறம் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சிக்கன் வந்து கொஞ்சம் வறுத்துட்டு நான் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணி சாப்பிட்ருந்தேன். இவங்களுக்கும் அதே கட்டி கொடுத்தாச்சு. பசங்க வந்து இருக்கும்போது ஒரே ஆட்டம், ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. இந்த பாட்டுக்கு ஆடினாங்கல்ல, இது என்ன பாட்டுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? அந்த பாட்டு வந்து தளபதி கச்சேரி. அந்த பாட்டு வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க ஐயா வந்து பார்த்துட்டு பேத்தியை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு ஒரே கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடும்போது யாராக இருந்தாலும் மனசு அப்படியே லேசாகிடும். இதை விட என்ன வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த ஃபீல். அப்படி தான் இருந்துச்சு. நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு ஹாப்பியாக இருந்தாங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.